MCQ. Is the following statement about Lafayette is false. So Lafayette இது rhymes with ranitidine. ஸோ ranitidine என்னது, நமக்கு வந்து அது H2 பிளாக்கர்னு தெரியும். H2 பிளாக் பண்ணி ஆசிட் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ விச் இஸ் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் H2 பிளாக்கர், எதுவுமே அதோட இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கரெக்டு. தென் அப்புறம் மீதி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். அண்ட் இதில் H2 ஆன்டகனிஸ்ட் பண்ண கிடையாது. இதில் அடிஷன் பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். லாஃபிட்டிடன் வந்து நைட்ரிக்ஸ் என்னது, வாசோ டைலேட்டர். அதுவும் மெயினாக வந்து ஸ்ப்ளாங்க்னிக், அதாவது கேஸ்ட்ரிக் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் கேஸ்ட்ரிக்னா, ஸோ இது பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இந்த பிளட் வெசலில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இதை ரிலீஸ் பண்ணி டைலேஷன் காஸ் பண்ணி அப்புறம் அந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி மியூக்கோசல் ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்க்ரீசஸ் மியூக்கல் பிளட் ஃப்ளோ அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஹீலிங். அதாவது எப்போ இந்த ஆசிட்னால நிறைய டேமேஜ் ஆயிருக்கும்ல, ஸோ அந்த ஆசிட்டையும் ஸ்டாப் பண்ணும். சேம் டைம் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் மியூக்கோசல் ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஏவும் கரெக்டு, டியும் கரெக்டு. இன்க்ரீசஸ் சொமட்டோஸ்டாட்டின் ரிலீஸ். ஆமாம், அதுவுமே சொமட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணும், அதுவுமே ஆசிட் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதுவுமே இது பண்ணும். டிக்ரீசஸ் நைட்ரிக் ஆக்சைடுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நைட்ரிக் ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் சி இஸ் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் சி. The next, a patient comes to you with increased cough and breathlessness and decreased exercise capacity. Chest X-rays show pulmonary fibrosis. Which drug can be administered in the given condition? ஸோ அவங்களும் சொல்லிட்டாங்க செஸ்ட் எக்ஸ்ரே ஃபுல்லாக ஃபைப்ரோசிஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைப்ரோசிஸ்னால் அவன் வந்து எந்த இதுவுமே கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபைப்ரோசிஸ் வந்து மோஸ்ட் காமன் காசு வந்து இடியோபதிக் தான். ஸோ இடியோபதிக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்போ இருக்க ஒரே ட்ரக் வந்து பிரிஃபெனிடோன் தான். ஆக்சுவலி இது வந்து ஆன்டிஃபைப்ரிடிக் ஏஜென்ட். இந்த ஃபைப்ரோ பிளாஸ்ட் டெபாசிட் ஆகும்ல, அதை வந்து இது ரெடியூஸ் பண்ணுவான். இது வந்து ஆக்சுவலி நியூலி அப்ரூவ்டு. ஸோ அண்ட் இந்த ட்ரக் மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா ஃபைப்ரோ பிளாஸ்டோட டெபாசிஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும். அது பண்ணிச்சுன்னா இனிமேல் ஃபர்தர் ஃபைப்ரோசிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஆன்சர் இஸ் பிரிஃபெனிடோன். So the next question, if codeine is coming to the market in combination with dextromethorphan as an antitussive, this combination is, so கோடன்மே வந்து நம்ம காஃப்க்கு ட்ரை காஃப்க்கு யூஸ் பண்ணுறது, அண்ட் டெக்ஸ்மெத்தார்ஃபன் அது ரெண்டுமே ட்ரை காஃப்க்கு யூஸ் பண்ணுறது. அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி ஒரே பாட்டில் போட்டு கொடுத்தா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேன்சல்ஸ் ஈச் எஃபெக்ட் இல்லை, ரெண்டுமே லைக் சேம் இதுதான். ஸோ பாசிபிளி அது இன்க்ரீஸ் தான் பண்ணணும். தென் கேன் பி யூஸ் அஸ் போத் ஹேவ் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆக்ஷன். இல்லை, ரெண்டுத்துக்குமே ஒரே ஆக்ஷன். ரெண்டுமே வந்து சென்ட்ரல் அர்த்தம், பிரெயினில் போய் ஆக்ட் ஆகி காஃப் வந்து குறைக்கும். சென்ட்ரல் ஆன்டிடெசிவ். ஸோ அதில் ரெண்டுமே ஒரே ஆக்ஷன். ஸோ பியும் ராங்கு, ஏவும் ராங். ஷுட் நாட் பி யூஸ் ஆஸ் இட் இஸ் இர்ரேஷ்னல். ஆக்சுவலி இதுதான் கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே எஃபெக்ட்டு. அண்ட் சேம் டைம் கோடின் வந்துட்டு இது வந்து அடிக்டிவ். ஸோ அப்போ என்ன ஒன்றா லைக் இப்போ ஒரு அடி குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தடுத்து இதை இது பண்ணுவாங்க. ஸோ அதுவே அடிக்டிவ். அப்போ தனியாக கொடுக்கும்போது ரெண்டு சேர்த்து கொடுத்தா இன்னும் கவனிச்சா. ஸோ அதெல்லாம் இர்ரேஷ்னலாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கேன் பி யூஸ் டு ட்ரீட் காஃப் எஃபெக்டிவ்லி. ஆக்சுவலி இது ஒன்று கொடுத்தாலே அதே எஃபெக்ட் தான் இருக்கும். இதோட அதிகமாகலாம் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் சி தான். இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் பிகாஸ் கோடின் இஸ் ஓபியாய்ட் அண்ட் கேன் காஸ் அடிக்ஷன். தென் paradoxical bronchoconstriction with ipratropium bromide occurs due to all of the following except. ஸோ இப்ராட்ரோபியம் bromide அப்படின்ற இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம நார்மலாக கொடுப்போம். இந்த பேர் வந்து ஆஸ்மாலாம் வராங்க அப்படின்னா ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ராங்கோ டைலேட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லைக் அலர்ஜிக் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுருங்கிடும். அப்போ ஏர் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். ஸோ அதெல்லாம் அவங்க பிரெத்லெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இப்ராட்ரோபியம் bromide அதை நம்ம கொடுத்தா என்ன போகுது, அது வந்து பிளாக்கை வந்து ப்ராங்கோ டைலேஷன் காஸ் பண்ண போகுது. டைலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். ஆனால் வந்து paradoxical bronchoconstriction அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினாமினன் இருக்குது. இந்த ஃபினாமினன் வந்து இப்ராட்ரோபியன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மட்டும் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்க்கும்போது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் காசஸ் ப்ரீ ஜங்ஷனல் M2 blockade அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா M2 ரிசெப்டரை பிளாக் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் காஸ் பண்ணுது. ஸோ அது வந்து இது என்ன தான் ப்ராங்கோ டைலேட்டர் இருந்தாலும் ஒரு பாயிண்டில் கன்ஸ்ட்ரிக்ஷன் காஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணாங்கன்னா கூட அசோசியேட் ஃபேக்டர் நிறைய இருக்குது, இது மட்டும் காசு கிடையாது, சுற்றி இருக்கிற காசும் நிறையா இருக்குதுன்னு பார்க்கும்போது என்ன நினச்சாங்கன்னா ஹைப்போடோனிக் சலைன். ஃபார் எக்ஸாம்பிள்
ஹைப்போடோனிக்னால் இப்போ 0.9 நம்மளோட இதுனா அதோட கம்மியாக 0.4 அந்த மாதிரி 0.3 அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதனால இப்போ இதுவாகுது. ஸோ அதனால் இது மட்டும் காசு கிடையாது. இப்ரோட்ரோபியம் வந்து ஹைப்போடோனிக் சைன் கூட மிக்ஸ் பண்ணி ப்ராக்கடை கொடுத்தா அப்போயுமே அது காசு பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இப்ரோட்ரோபியம் கூட வந்து ஆட் பண்ண அடிட்டிவ்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன அடிட்டிவ் யூஸ் பண்ணுவாங்கன்னா EDTA, அப்புறம் பென்ஸ் அல்கோனியம் குளோரைட். ஸோ இது ரெண்டு அடிட்டிவ். இந்த அடிட்டிவ்னால இது காசு, இப்ரோட்ரோபியம் மேலே மட்டும் காசு ஆகாமல் இந்த அடிட்டிவ்னால தான் இந்த ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் பேரடாக்சிக்கல் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் காசு ஆகுதுன்னு சொன்னாங்க. அண்ட் இது ரெண்டு தென் ஹைப்போடோனிக். ஸோ இந்த 3 காசு ப்ளஸ் ப்ரீ ஜங்ஷன் M2 பிளாக்கெட். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் கிடையாது. ஹைப்பர் டோனிக் ஆக்சுவலி பெனிஃபிஷியல். நம்ம நார்மலாகவே இப்போ என்ன சொல்கிறது, ஒரு சென்டரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்புட்டமாலோ இல்லை இந்த இப்ரோட்ரோபியம் இல்லை அப்படின்னா ஹைப்பர்டோனிக் சலைன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியல், ப்ராங்கோ டைலேஷன் தான் காசு பண்ண போகுது. ஸோ அதனால் ஹைப்பர்டோனிக் சைன் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காசு பண்ணாது. ஸோ ஏஎஸ் தான் ஆன்சர். Then a group of people traveling to mountains. A girl starts complaining of mountain sickness. What is the drug of choice? ஸோ மவுண்டன் சிக்னஸில் என்ன ஒன்றா, லைக் ஒரு ஆல்டிடியூட் ஒரு லோ லெவலில் இருக்கும். இங்கேருந்து நம்ம மேலே போக ஒரு ஹை லெவல் போன அப்புறம் என்ன ஒன்றா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகும். அப்போ என்ன ஒன்றா நம்ம பாடி வந்துட்டு ஹைப்பர் வென்டிலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஹைப்பர் வென்டிலேட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 மினிட்டுக்கு வந்து 12 to 15 breaths வருதுன்னா இப்போ என்ன பண்ணோம், பாடி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக 1 மினிட்டுக்கு வந்து 25-30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆகும், நிறைய CO2 வாஷ் அவுட். எல்லா CO2 வந்து வெளியே போயிடும். வெளியே போச்சுன்னா CO2 இஸ் அன் அசிடிக் இதுவாகும், ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸாக மாறிடும். ஏன்னா ஆசிட் வெளியே போகுது. ஸோ அப்போ வந்து என்ன காசு பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். ஸோ ஹைப்பர் வென்டிலேஷன் என்ன காசு பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். ஸோ இதை வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ்? ஸோ ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் காசு பண்ண என்ன பண்ணணும் நம்ம, ஸோ இப்போ அந்த பைக்காக அதிகமாக சேர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து வெளியே தள்ளணும். எப்படி வெளியே தள்ளலாம்னா அசிட்டோசோலமைட் என்ன பண்ணோம்னா பிசிடியில் ஆக்ட் ஆகும். பிசிடினா ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டிபியூலில் ஆக்ட் ஆகி அங்கே வந்து உங்களுக்கு சோடியம் அண்ட் பைக்கார்ப் எக்ஸ்கிரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பைக்கார்ப் எக்ஸ்கிரீஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், பைக்கார்ப்லாம் வெளியே போகுது. அப்போ என்ன ஆகும், மெட்டபாலிக் அசிரோசிஸ் ஆகிடும். ஏன்னா அல்கிலி வெளியே போகுது. ஸோ அசிரோசிஸ். இப்போ என்ன ஆகும், மெட்டபாலிக் அசிரோசிஸும் ரெஸ்பிரேட்டரி அல்கலோஸ் ஒன்றா சேர்ந்துன்னா நியூட்ரல் ஆகிடும். ஸோ அசிரோசிஸும் இருக்குது, அல்கலோசிஸ்னால் இப்போ நியூட்ரல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அசிட்டோசோலமைட் தான் கொடுக்கணும். Then which of the following statements is incorrect regarding Samter's triad? So Samter's triad ன்னு பார்க்கலாம். Samter's triadனா aspirin sensitivity, then nasal polyp, then asthma. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னா COX-1, இந்த COX-1 ரிசெப்டரை வந்து இனிவேட் பண்ணும்போது வந்துட்டு அந்த அலர்ஜிக் சிம்டமாக வருது. நேசல் பாலிப்மா அலர்ஜினில் வருது, ஆஸ்மா அலர்ஜினில் வருது. இது காரணம் என்னென்னா ஆஸ்பிரின் தான். ஆஸ்பிரின் இஸ் அன் irreversible COX-1 பிளாக்கர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதை வந்து அலர்ஜி காஸ் பண்ணி நேசல் பாலிப்பும் ஆஸ்மா வருது. இதுதான் வந்து சாம்டர்ஸ் ட்ரையடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வச்சு இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இட் இஸ் ஒன்லி ட்ரிகர்ட் பை ஆஸ்பிரின். இது வந்து COX-1 இனிமேட் பண்ணுற எல்லா இதுவுமே காஸ் பண்ணும். ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதர் NSAIDs வித் COX-1 blockability கேன் ஆல்சோ ட்ரிகர் சிம்டம். ஸோ இது கரெக்டு. அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் ராங். தென் இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஆஸ்மா, நேசல் பாலிப் அண்ட் ஆஸ்பிரின் சென்சிட்டிவிட்டி. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். இன்வால்வ்ஸ் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லியூகோட்ரைன்ஸ். ஸோ இந்த COX இனிமேட் பண்ணனால ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லியூகோட்ரைன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுதான் வந்து அலர்ஜி காஸ் பண்ணும் போது. ஸோ ஏ இஸ் ராங். The proton pump inhibitor suppresses gastric acid secretion by acting on. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அவங்களே கொடுத்துட்டாங்க ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். ஸோ ப்ரோட்டான் பம்ப்னு என்ன, H+ பம்ப் பண்ணுறது. இங்கே இப்போ 2 ஆப்ஷனுமே தப்பு. இது ஸோ HCl ATPase பம்ப்னு அது கிடையாது. ப்ரோட்டான் பம்ப்னா H+ K+ பம்ப். ஸோ அதில் வந்து ஆப்ஷன் பி. this following is not a prokinetic. ஸோ இதை பார்த்திங்கன்னா ப்ரோகைனடிக் எது கிடையாது. ஸோ 5 வந்து செரோட்டனின் அகோனிஸ்ட் ப்ரோகைனடிக் தான், டயரியா காஸ் பண்ணும். டோமைன் ஆன்டகோனிஸ்ட் அதுவுமே அவங்களுக்கு டயரியா காஸ் பண்ண போகுது. மொட்டிலின் அகோனிஸ்ட், ஸோ அவங்களே மொட்டிலின் கொடுத்துருவோம், அதுவுமே டயரியா காஸ் பண்ண போகுது. டைஃபினைல் மீத்தேன் வந்துட்டு ஆன்டிஹிஸ்டமின் நம்ம அலர்ஜிக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரோகைனடிக் கிடையாது. ஸோ நான் டி இஸ் த ஆன்சர். the following drug is used in treatment of motion sickness. ஸோ இப்போ தான் நம்ம வந்து மவுண்டன் சிக்னஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மோஷன் சிக்னஸ். ஸோ மவுண்டன் சிக்னஸ் ஏன் வருதுன்னு நம்ம
பார்த்தோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு வாஷ் அவுட் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அப்போ இதுவுமே எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாக எப்படி நமக்கு அந்த இது கிடைக்கும்னா, காக்லியர் அதாவது இன்னர் இயர் இப்போ எங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னர் இயரில் வந்து இது போகும், ஸ்டிமுலஸ் வந்து சிடிசெட்னா இந்த வாமிட்டிங் ப்ரொமோட் பண்ணுற ரீஜன். அது வந்து பிரெயினில் இருக்குது. ஸோ அந்த இன்னர் இயர்லேருந்து சிக்னல்ஸ் போய்ட்டு சிடிஸ் தான் வந்து வாமிட்டிங் காஸ் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ட்ரக்கு தரணும், ஸோ தட் இந்த சிக்னல் ட்ராக் பண்ணோம், இல்லை இதை பிளாக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பிளாக் பண்ண தான் ஈஸி. ஸோ இன்னர் இயரில் வந்து 2 ரிசெப்டர் இருக்கும், M1 H1. ஸோ M1 H1 அப்படின்னா இது மஸ்கரனிக் ரிசெப்டர், இது ஹிஸ்டமைன் ரிசெப்டர். ஸோ அது ரெண்டுத்தையும் பிளாக் பண்ணும். ஸோ ஆன்டி ஹிஸ்டமைன் ப்ளஸ் ஆன்டி மஸ்கரனிக், ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்குற என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமெத்தசனில் வந்து உங்களுக்கு ஆன்டி ஹிஸ்டமைன் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, தென் ஆன்டி M1னும் இருக்குது, ஆன்டி H1னும் இருக்குது, M1னும் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், அது ரெண்டுத்தையும் வந்து பிளாக் பண்ணிவிடும். சரி, பிளாக் பண்ணி வச்சுன்னா சிக்னல் இங்கேருந்து அங்கே போகாது. ஸோ அங்கே போகலாம், அங்கே வாமிட்டிங் இருக்காது. ஸோ அதனால் இப்போ ஆக்சுவலி ஸ்கொப்போலமைன்னு ஒரு ட்ரக் இருக்குது, அதுவும் ப்ரோமெத்தசன் ரெண்டுமே தான் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் மோஷன் சிக்னஸ். ஸ்கொப்போலமைன் வந்து ஒரு பேட்ச் மாதிரி வரும், டிரான்ஸ்டெர்மல் பேட்ச்னு சொல்லுவாங்க. அது கழுத்துக்கு பின்னாடி ஒட்டிக்கிட்டால் போதும். அது ஒட்டிட்டா அது லைக் கான்ஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ட்ராவல் ஃபுல்லாகவே வாமிட்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் ப்ரோமெத்தசன். ஆர் ஸ்கொப்போலமைன் இருந்தால் ஸ்கொப்போலமைன் இஸ் பெட்டர் ஆன்சர். A tourist with travel history to India presents with complaints of abdominal pain, multiple episodes of watery diarrhea. He reports having food at local restaurant previous night. Which are the following anti-diarrhea? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபாரினர். ஸோ ஃபாரினர்னால் அவங்க என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவோட நல்ல கண்ட்ரின்னு அசியூம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அவர் அந்தளவுக்கு இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு ஃபுட்லாம் மோசமான ஃபுட்லாம் சாப்பிடல. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் சாப்பிட்டானே வந்து இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா டயரியா ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, இது வந்து ட்ராவலர்ஸ் டயரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி ஃபுட்டு சாப்பிட்டனால அவருக்கு வந்து டயரியா வந்துருச்சு. ஸோ இது மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ட்ராவல் டயரியா வந்து ஈகொலை. அது எந்த ஈகொலை? ETEC, என்டெரோடாக்சிஜெனிக் ஈகொலை. ஸோ இந்த ஈகொலை தான் வந்து இது காசு போகுது. அண்ட் இந்த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரிஃபாக்சிமன். ஸோ ட்ராவலர்ஸ் டயரியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிஃபாக்சிமன் தான். ரிஃபாக்சிமன் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்சர்வபிள் ஆன்டிபயோட்டிக். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, கேஸ்ட்ரிக்கில் உள்ளே போகுதுன்னா அது உள்ளே தான் இருக்கும், அங்கே மேலே லோக்கல் இதுலேயே ஆக்ட் ஆகி ஸோ அந்த டயரியா ப்ரிவென்ட் பண்ண போகுது. இது இன்ஃபெக்ஷியஸ் காஸ். ஏன் வந்து இப்போ நம்ம லோபரமேட் இருக்குது, அதுவுமே ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு இந்த பிஸ்மெத்தாக் அதையும் ஆப்ஷனாக இல்லைனா இது வந்து இன்ஃபெக்ஷியஸ் காஸ். ஸோ லோபரமேட் என்ன பண்ணணும்னா, அது வந்து மொட்டிலிட்டி வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்குன்னா உள்ளே தான் இருக்கும், அது வந்து செட்டில் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து ரிஃபாக்சிமன் கொடுக்குறோம், ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். ஸோ அதே இப்போ அடுத்த கொஸ்டின் வரும் பாருங்கள், அதில் வந்து இந்த கொஸ்டின் தான். ஸோ which of the following drug is most appropriate for use in a treatment of diarrhea in a patient who is treated with colorectal carcinoma with 5-fluorouracil? ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டயரியான்னு இருக்க உடனே நம்ம வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் சிப்ரோஃப்ளாக்சின் சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து டயரியா ஏன் காசு, அது இன்ஃபெக்ஷஸ் காசு கிடையாது. இது என்ன காசுனா ஃப்ளைஃப்ளோரோயூராசில் இருக்குல்ல. ஸோ இந்த வந்து கீமோதெரப்பி ட்ரக். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது வந்து கீமோதெரப்பி இது பண்ண போகுது, ஐ மீன் கேன்சர் போய் ட்ரீட் பண்ண போகுது, அது ஓகே. பட் ஸ்டில் அது வயலில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா இரிட்டன்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த இதுதான் இன்டெஸ்டைன்னா, இது வந்து இந்த ஃப்ளைஃப்ளோரோயூராசில் வந்து இரிட்டன்ட் மாதிரி ஆக்ட் ஆகி அது வந்து மொட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால டயரியா வருது. ஸோ அப்போ என்ன, இது இரிட்டன்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா லோபரமேட் கொடுக்குறோம். லோபரமேட் என்ன பண்ணணும், மொட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா இது இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ காம்பன்சேட் நியூட்ரல் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே வந்து லோபரமேட் கொடுக்கணும், இங்கே வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க தேவையில்லை. ஸோ லோபரமேட் இது ஃப்ளைஃப்ளோரோயூராசில். The patient with history of peptic ulcer disease presents with arthritis and develops carditis. Just the following is the most appropriate anti-inflammatory drug. ஸோ ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் இதில் என்ன கொடுக்குறோன்னா, இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தாலே தெரிஞ்சிடும், பெப்டிக் அல்சர் டிசீஸ். பெப்டிக் அல்சர் டிசீஸ் வந்து அது அவங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஏதோ ரீசனால இருக்குது. ஸோ நமக்கு இன்னொன்று தெரியும், NSAID இன்டியூஸ்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ NSAIDஸ்னாலே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பெப்டிக் அல்சர் டிசீஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ கொடுக்க போகிற NSAID வந்து இந்த NSAID கேஸ்ட்ரைட்டிஸை காஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு நம்ம ரிசெப்டரை பார்க்கணும். ஸோ அந்த இன்ஹிபிட்டர் வந்து COX-1ன்னு ஒன்று இருக்குது, COX-2ன்னு இருக்குது. COX-2 இருக்குது. COX-1 வந்து கேஸ்ட்ரிக் மியூக்கஸில்
COX-1 இன்ஹிபிட்டர் என்ன பண்ணுன்னா கால்சியம் முக்காசில் இருக்கிறத அஃபெக்ட் பண்ணி ஆசிட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அல்சர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து NSAID கேஸ்ட்ரைட்டிஸ்னே ஒன்று வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், செலக்டிவ் பிளாக்கர், அது COX-2 வந்து இந்த COX-2 தான் ஆக்சுவலி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. சில என்ன பண்ணால் COX-1 ஆக்ஷன் இல்லாத COX-2 மட்டும் இருக்கிற செலக்டிவ் ஒரு NSAID கொடுத்தோம்னா அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணாது. ஸோ அதில் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபென் டைக்ளோஃபென் நலாக்ஸ் இந்த மூணுமே வந்துட்டு COX-1 and 1 அஃபெக்ட் பண்ணோம், 2 அஃபெக்ட் பண்ணோம். ஸோ அதில் COX-1 அஃபெக்ட் பண்ணாலும் அதுவுமே கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணும். அதே செலிகாக்சிப் இதில் வந்து அதாவது செலி வந்து செலக்டிவ்னு வச்சுக்கலாம், சொல்ல முடியாது. இதில் செலக்டிவ் COX IBனா இன்ஹிபிட்டர், ஸோ செலக்டிவ் COX இன்ஹிபிட்டர். ஸோ அதில் செலக்டிவ் 2 மட்டும் தான் இது பண்ணும், அது 1 அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதில் இவர் கொடுத்தோன்னா இவருக்கு வந்து அந்த பெப்டிக் அசிடிஸ் வந்து அக்ரிவேட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் செலிகாக்சிப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபாலோயிங் இஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் மார்னிங் சிக்னஸ் இன் ப்ரெக்னென்ட் உமன். நம்ம ஆல்ரெடி 3 சிக்னஸ் பார்த்துட்டோம், மவுண்டன் சிக்னஸ், மோஷன் சிக்னஸ், இப்போ லாஸ்ட்டாக வந்து மார்னிங் சிக்னஸ். ஸோ மார்னிங் சிக்னஸ் என்ன அர்த்தம், லைக் யூஸ்வலாக இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து இந்த இது வாமிட்டிங் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா லைக் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா பைரோடாக்சின். ஸோ இந்த பைரோடாக்சின் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரூவனான ஒரு மெக்கானிசம் கிடையாது. பட் ஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது காபா வந்து இன்க்ரீஸ் பண்ணும், காபா வந்துட்டு இன்ஹிபிட்டர். ஸோ CTZ நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன், CTZலாம் வாமிட்டிங் காஸ் பண்ணுன்ட்டு, அந்த CTZ வந்து இது இனிமேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து வாமிட்டிங் குறையும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரோட்டோகால் யார் கொடுத்தாங்கன்னா வந்து ACOG, ஸோ அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைக் மார்னிங் சிக்னஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்னா ஃபஸ்ட் லைன் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து பைரிடாக்சின் ப்ளஸ் டாக்ஸிலமைன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்ஸிலமைன் என்ன தானே அது ஆன்டிஹிஸ்டமைன், அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆன்டிஹிஸ்டமைன். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா பிளட் பெயின் காஸ் பண்ணி செடேஷன் காஸ் பண்ணோம். ஸோ தட் அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, செடேஷன் காஸ் பண்ணால் இந்த ஜோன் இதுவுமே CTZ வந்து இன்வைட் பண்ணோம், ஸோ எல்லாம் வாமிட்டிங் ரெடியூஸ் ஆகும் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து பைரோடாக்சின் ப்ளஸ் டாக்ஸிலமைன். So next question number 14. A patient underwent gastrointestinal surgery and had a jejunum resected. So the following drug should be added to a treatment. So ஜெஜனம் வந்து கட் பண்ணிட்டா இப்போ என்ன ஆகும், பவுல் வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூட்ரியன்ஸோட அப்சர்வேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமன் பார்க்கலாம் ஆப்ஷனில், இது GLP-1, இது GLP-2, இதுவும் 1, இதுவும் 1. ஸோ இதிலே தெரிஞ்சிச்சு. ஸோ இது மட்டும்தான் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஷனாக இருக்கணும், ஆன்சராக இருக்கணும். ஏன்னா இது மூணுமே GLP-1 தான், இது மட்டும்தான் 2. ஸோ இதில் ஆக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா இது வந்துட்டு உங்களுக்கு மொட்டிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவல் இப்போ எவ்வளோ பெருசு இருக்கணும், இன்டெஸ்டைனில் பெருசு இருக்குன்னா நம்ம ஒரு பாயிண்ட் வந்து கண்ணில் கட் பண்ணிட்டோம், நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகும், அது சின்னதாகிடும். ஸோ ஷார்ட் பால் சென்ட்ரா மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா மொட்டிலிட்டி இப்போ அதே லெவல் ஆஃப் மொட்டிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு ஃபுட்டிங் வருதுன்னா அது போகும்போது டக்குன்னு போயிடும். ஸோ நியூட்ரன்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த GLP-2 அண்டாங்க என்ன பண்ணுதுன்னா மொட்டிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ என்ன தான் சின்னதாக இருந்தாலும் மொட்டிலிட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால ஃபுட் வந்து ஸ்லோவாக போகும். ஸ்லோவாக போனால் என்ன ஆகும், நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வேறு என்ன பண்ண ஆக்ஷன் பண்ணோன்னா பிளட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு என்ன ஆகும், நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் GLP-2 ஒன்லாம் என்ன பண்ணோன்னா IGF-1 மாதிரி, அது இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர் மாதிரி ஃபேக்டர்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ண போகுது, இது வந்துட்டு இன்டெஸ்டைனல் செல்ஸோட ப்ரொலிஃபரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இங்கே செல்ஸ்லாம் இருக்கும்னா அந்த செல் ப்ரொலிஃபரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் அதுவுமே வந்து நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனில் நல்லா இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அதெல்லாம் ட்ரிடோடூக்ளைடு தான் யூஸ் பண்ணணும். GLP-2 அன்லாக், இது எல்லாமே 1 அன்லாக். This is the most appropriate treatment for patient presenting with diarrhea and flash shape ulcer on a colonoscopy. ஸோ நம்ம ஆல்ரெடி தான் 3rd டைம் டயரியா கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டயரியாக்கு வந்து நம்ம இது ட்ராவலர்ஸ் டயரியான்னு சொல்லிவிட்டு ரிஃபாக்சிமன் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து திரும்பி பார்க்கும்போது வந்து அது இரிட்டன் டயரியான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம், லாப்ரமைட் யூஸ் பண்ணோம். ஸோ திரும்பி டயரியா வந்திருக்கு. ஸோ இதில் என்ன கேரக்டரிஸ்டிக்காக இருக்குன்னா அவங்க HPA கொடுத்துருக்காங்க. HPA என்ன காமிக்கிறாங்க, இதுதான் ஃப்ளாஷ் ஷேப்டு அல்சர். ஸோ ஃப்ளாஷ் ஷேப் அல்சர் இஸ் வெரி வெரி கேரக்டரிஸ்டிக் டு என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஸோ என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா
இது ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு எல்லாமே தெரியும். மெட்ரோனிடசோல் 400 mg TDS for 1 week. So option A. Then the patient presents with oral mucosal lesions, ulceration with burning sensation on eating spicy foods. This is the following drug is the most likely responsible. ஸோ இது வந்து ஒரு ஏடிஆர், அதாவது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஸோ இது எந்த ட்ரக் வந்து காஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இது லைக்கனாய்டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக்கனாய்டு ரியாக்ஷனோட காஸ் என்னென்னா β2 பிளாக்கர். ஸோ பீட்டா பிளாக்கர் தான் வந்து இந்த லைக்கனோஃபைட் ரியாக்ஷன் காஸ் பண்ண போகுது. ஸோ ஆனால் இதில் இருக்கிற வந்து பீட்டா பிளாக்கர். இதெல்லாம் வந்து லைக் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ நார்மலாக இப்போ நீட்டில் வந்து 60% மாதிரி ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான் வரும். ஒரு 40% தான் வந்து லைக் இந்த இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆனால் இந்த வாட்டி வந்து கொஸ்டின் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ தட் மேபி கான்செப்ட் கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகலாம். தென் வீடியோ பேஸ்ட் கொஸ்டின்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.